Hey guys, welcome to Kazon. நான் உங்க பூஜா, நான் உங்க வசுந்தரா, நான் உங்க ஹர்ஷினி. Guys, we are cousins. இந்த சேனல் ஓபன் பண்ற மெயின் பர்பஸ் வந்து என்டர்டெயின்மென்ட்காக தான். இந்த சேனல்ல நீங்க என்னென்னலாம் பார்க்கலாம்னா குக்கிங், vlog, ஷாப்பிங்லாம் பார்க்கலாம். பெரிய விஷயம். So please support and subscribe, guys. For more videos, like, share and comment. Our first video is Cook with Cousins episode 1. Cook with Cousin episode number 1ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 90s kids, early 2K kids எல்லாருக்குமே பிடிச்ச பைட்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நாங்க எப்படி எடுத்துட்டு போலாம்னு இருக்கோம்னா எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி. ஸோ பைட்ஸ்க்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ நம்ம ஷாப் பண்ண போறோம். அது என்னென்னு சொல்லிட்டு நீங்களும் எங்க கூட சேர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷாப்பிங் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் க்யூட்டான ட்ராலி எடுத்திருக்கோம், ஸ்மால் ட்ராலி. அதில் நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையுமே சோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு. பைக் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படின்றத பாத்துடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர், மைதா, சாக்லேட், ஒயிட் சாக்லேட், கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கிறதுக்காக ஷார்ட்ஸ், பட்டர் ஒரு பேக்கு, அப்புறம் சுகர் பவுடர். ஃபர்ஸ்ட் மைதா எடுத்திருக்கோம். இது எனக்கு மெஷர்மெண்ட்லாம் தெரியாது. சும்மா வீட்டுல ஒரு 5 பேரு ஒரு 6 பேரு சாப்பிடுற மாதிரி இப்போதைக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. பண்றோம், எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. வந்து கொஞ்சம் மைதா எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃபிளவர் ஈக்குவலான ரேஷியோல போட்டுக்கோங்க. ஈக்குவல் அடி தெரியல எனக்கு. மைதா எவ்வளவு போடுறீங்க, கொத்து மதிப்பா போடலாம். மைதா எவ்வளவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அதிகமா போட்டணும். எவ்வளவு போட்ட? நான் ஏசத்துக்கு போட்டேன். நீங்க வந்து மைதா ஒரு கப் போடுறீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன், ஒரு 1.5 டீஸ்பூன், 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து கார்ன்ஃபிளவர் போட்டுக்கோங்க गाइस. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைக் இல்லையா? ஃபர்ஸ்ட் மைதா போட்டோம், அடுத்து கார்ன்ஃபிளவர், இப்போ வந்து சுகர் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1 2 கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கலாம், ரொம்ப இனிப்பா வேண்டாம். ஏன்னா சாக்லேட்லாம் போடுவோம், அதனால வந்து நம்ம கம்மியாவே ரொம்ப ஸ்வீட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ற? இவங்களுக்குலாம் வச்சு ஒரு சாக்லேட் கூட மெல்ட் பண்ண முடியாது. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சுகர் எவ்வளவு? கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம், கொஞ்சமா லைட். வந்து நம்ம வந்து பேக்கிங் சோடா போட்டுக்க போறோம். பேக்கிங் சோடா பிஞ்ச் அளவு கொஞ்சமா இவ்வளவு போட்டுக்கலாம். அவ்வளவுதான் வேணாம், கொஞ்சம். சரி, அதுலயே கொஞ்சம் பாதி போட்டுக்கலாம். இங்க 3 பேர்லயே பாத்தீங்கன்னா குக்கிங்ல வசுதா ரொம்ப எக்ஸ்பெக்ட். மர்க்கா சொல்லு. வசுதா ரொம்ப எக்ஸ்பெக்ட். மர்க்கா சொல்லு. வசுதா ரொம்ப எக்ஸ்பெக்ட். வசுந்தரா தான் வந்து எல்லாத்தையுமே சமைப்பா. ஆனா எனக்கு சமைச்சு கொடுக்க மாட்டா. எனக்கு வந்து ஒரு டோனட் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு 3 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்குமே எனக்கு அவ செஞ்சு கொடுப்பேன். அந்த டோனட், பீஸா. 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் எடுத்து சாப்பிடுறாங்க. ஹர்ஷினி தாங்க. இல்ல, நான் பாதி எடுத்தேன், இங்க இருந்து கொஞ்சம் யாரும் எடுத்துட்டாங்க. கொஞ்சமா ஆயில் எதுக்கு சேர்க்கும்? ஆயில் போட்டிருக்காங்க. எப்படி செய்யறோம் தெரியல. பாருங்க, ஆங்கிள் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. நாங்க போக ஒழுங்கா எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க பண்றோம். நாங்க போக இம்ப்ரூவ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் இப்படி இருக்கும். இது வந்து என்ன மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சி வேணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம தோசை மாவு அம்மா எல்லாம் செய்வாங்கல்ல, அதை விட ரொம்ப தின்னா இருக்கணும்.
எந்த ஒரு இதுவும் போடுறேன். அப்படியே ஊத்துதுமா. சரி ஓகே வந்து நம்ம வந்து நினைக்கலாம் எக்ஸ்பர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சேனலுக்கு வந்து கசோனிக் அப்படின்னு ஏன் பேர் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கசன்ற கான்செப்ட் தான் நாங்க வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஸோ கசன்ல இருந்து கசையும் ஜோன் இப்ப வந்து கசின்ஸோட ஜோன் அப்படின்றதுனால கசோனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேருக்கு ஜோனிக்னா ஒரு வைப் வந்து ஒரு வைபான ஒரு இது இருக்கிறது தான் வந்து கசோனிக். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து எங்களுக்கே வந்து ஸ்டார்டிங்ல என்ன நேம் வைக்கிறது என்ன செலக்ட் பண்றது அப்படின்றது நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நிறைய யோசிச்சுதான் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்றோமே. ஸோ வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பூன்ல வந்து அந்த லம்ப்ஸ் வந்து நிறைய வருது. ஸோ அந்த லம்ப்ஸ்லாம் இல்லாம நீங்க பாத்துக்கோங்க. கொஞ்சம் விஸ்க் வச்சு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரைஸ் நம்ம பீட் பண்ணிக்கலாம். மூணு பேருமே நாம கலந்து நம்ம வந்து சமைக்கலாம். இப்போ பாருங்க கைஸ் நம்மளுக்கு ஸ்மூத்தா ஒரு தண்ணி ஓகே வடியுது. தோசை மாவு பேட்டர். நெக்ஸ்ட் வந்து சுகர் போட்டீங்களா? சால்ட் கொஞ்சம் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஓகேவா வருமா? ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டாச்சு எல்லாம். சால்ட் போட்டியா? சொல்லவே இல்லை. வந்து டேஸ்ட் பாருங்க. நம்ம டேஸ்ட் பார்ப்போம். சுகரே இல்ல. சாக்லேட் நம்ம கோட்டிங் மட்டும் தாண்டி கொடுக்க போறோம். சுகர் நல்லா இவ வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டா அப்படின்றதுக்காக நம்மளும் ஸ்வீட் சாப்பிடாம இருக்க முடியாது. ஒரு ஒரு ஸ்பூனா இங்க இருந்து எடுத்து நம்மளுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகும், ஃபேட் அதிகமாகும். எப்பவுமே வந்து எந்த ஒரு திங் எடுத்தாலுமே நம்ம வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்றது வந்து ரொம்பவே வந்து நல்லது. ஹைஜீனிக்கா இருக்கணும். எவ்வளவு பொண்ணு நிறைய இருக்கா? சுத்தமாவே இல்லையா? போதும். நம்ம சாப்பிட்டு ஓகேவா? எனக்கு என்ன தெரியும்? லைட்டா வந்து உங்களுக்கு ரொம்ப அதெல்லாம் நம்ம வந்து பண்ணி ப்ரௌனி செஞ்சிருக்கா, கேக் செஞ்சிருக்கா. ஆனா அது எதுவுமே ஒழுங்கா வந்தது இல்ல. நாங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்றோம் गाइस. இந்த சேனல்ல எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவோம். गाइस இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மைக்கே ஆன் பண்ணாம ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். ஆனா நாங்க என்ன பேசுறோம்னு எங்களுக்கே தெரியல गाइस. இப்போ நாங்க டபுள் பாயிலிங் மெத்தட்ல 2 சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது டெய்ரி மில்கையும் மில்கி பார் ரெண்டுத்தையும் நாங்க வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து சாக்லேட்ல வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும் அது. நெக்ஸ்ட் வந்து நம்ம தோசை தவா இருக்குல்ல, தோசை தவா வச்சுட்டு அதுல வந்து நம்ம எப்படி தோசை ஊற்றுவோமோ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை வந்து அந்த தோசை தவால ஊற்றிடுங்க. गाइस தோசை தவா வந்து லைட் ஹீட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்கும். பூஜா பக்கத்துல வந்து என்னென்னமோ பேசுறா. ஆனா அவ என்ன பேசுறான்னு தான் எங்களுக்கும் தெரியல. ஆக்சுவலி முன்னாடி வந்து நாங்க நிறைய ஃபுல்லா வீடியோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த இது வீடியோல வந்து வாய்ஸே கேட்கல. நாங்க வந்து இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் தனியா. गाइस தவால நம்ம பேட்டர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து பேட்டர் போடும்போது நம்மளுக்கு வந்து ஒட்டாம வரும்.
அந்த பேட்டர்ல வந்து அப்புறமா நம்ம இது மெல்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல டார்க் சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட் அது ரெண்டுத்தையும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கைஸ் நாங்க நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நல்ல வாய்ஸோட நாங்க வீடியோ பண்றோம். எங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எப்படி பண்ணணும்ன்றது எங்களுக்கு தெரியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்லாம் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். நாங்க என்ன பேசணும் அப்படின்றதே நாங்க வந்து மறந்துட்டோம். நாங்க வந்து ரீகால் பண்ண ட்ரை பண்றோம். ஆனாலுமே வந்து எங்களுக்கு வந்து ஞாபகம் இல்ல என்ன பேசணும் அப்படின்னு எங்களால வந்து ரெகக்னைஸே பண்ண முடியல. ஸோ நாங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறோம். பைட்ஸ் வந்து கிறிஸ்பியா இருக்கணுன்றதுக்காக நம்ம டைரி மில்க் ஷார்ட்ஸ் இருக்கும்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். என்னடா எல்லா வாயும் அசிச்சுட்டே இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. நாங்க எங்களுக்கு கொஞ்சம் பசிச்சுதா, அதனால சைட்ல சாப்பிட்டுட்டே இருக்கோம். நாங்க 3 பேருமே வந்து நாங்க சமைச்சோம். ஆனா வந்து ஒருத்தர் சமைக்கிறத மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து வீடியோ வந்து ரொம்பவே லாங்கா போகுது அப்படின்ற காரணத்தினால்தான் வந்து நாங்க வந்து ஒருத்தர் சமைக்கிறத மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். 2 minutes ஆக்சுவலி மேக்ஸிமம் 2 minutes வச்சுக்கோங்க. லாஸ்டா வந்து ரோல் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. எங்களோட ரோல் இப்படிதான் வந்திருக்கு. கைஸ் பாத்தீங்கன்னா பைட்ஸ் செஞ்சு முடிச்சாச்சு. இதுதான் ரியாலிட்டி. எக்ஸ்பெக்டேஷன் அது, பட் ரியாலிட்டி வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. ரோல், சாக்லேட் ரோல் சூப்பரா இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தோசை சாக்லேட் கூட சாப்பிட்டு நல்லா இருக்கு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்த